SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கனடாவில் நிரந்தர வதிவிட விண்ணப்பதாரர்களுக்கு அறிமுகமாகும் புதிய வசதி. ஆசன முன்பதிவு செய்த பயணிகளை நடுவீதியில் விட்டு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை. கிண்ணியாவில் மேய்ச்சல் தரைக்கான தகராறில் 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்கு. புடினுக்கு வெளிநாடொன்று விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை, மீறினால் கைது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கனடிய குடியுரிமை மற்றும் நிரந்தர வதிவிடம் விண்ணப்பதாரர்களுக்கான தனிப்பயன் செயலாக்க நேரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் புலம்பெயர்வு அகதிகள் மற்றும் குடியுரிமைத்துறை தனது இணைய செயலாக்க கருவியை மேம்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கனடிய நிரந்தர வதிவிடம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்ப நிலையை மேலும் தெளிவாக அறிய முடியும். இப்போது விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பித்த திகதி மற்றும் விண்ணப்பத்தின் நிலையை அடிப்படையாக கொண்டு தனிப்பயனான செயலாக்க நேரத்தை காண முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025 ஜனவரியில் CEC திட்டத்தில் விண்ணப்பித்த ஒருவர் தங்களுக்கு முன் சுமார் 3000 பேர் உள்ளனர் என்றும் மொத்தமாக 17,900 பேர் முடிவுக்காக காத்திருக்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. இந்த மேம்பாடு விண்ணப்பதாரர்களுக்கு தங்களது நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுவதுடன் எதிர்பார்ப்புகளை நன்கு நிர்வகிக்கவும் வழிவகுக்கிறது. இது கனடாவின் புலம்பெயர்வு முறையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. அண்மை காலமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளின் செயற்பாட்டால் மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணியளவில் கொழும்பு புறக்கோட்டை பேருந்து தரிப்பிடத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஆசன முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றிச் செல்லாமல் சென்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று முன்தினம் இரவு 3 பயணிகள் நீர்கொழும்பு வயக்கால பகுதியிலிருந்து 36, 37, 40 போன்ற ஆசனங்களை முன்பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பேருந்தானது 11:45 மணியளவில் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தரும் என்று நடத்துனரால் கூறப்பட்ட நிலையில் குறித்த நபர்கள் 11 மணியளவிலிருந்து 11:30 மணி வரை நடத்துனரிடம் தொலைபேசி அழைப்பு மூலம் தமது வருகைக்கான காத்திருப்பை உறுதி செய்தனர். அதன் தொடர்ச்சியாக 11:45 மணியளவில் குறிப்பிட்ட பிரதேசத்தை கடந்து அதிக வேகத்தில் பேருந்து பயணிகள் பேருந்தை மறித்தபோது பேருந்தை நிறுத்தாது பேருந்து கடந்து சென்றுள்ளது. இதன் பின்னரே இது நடத்துனர் மற்றும் சாரதி என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி மற்றும் தமது சொந்த தேவைக்காக பணத்தை சேமிக்கவே இந்த செயல் இடம்பெற்றது என்றும் தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக இலங்கை போக்குவரத்து சபை பொறுப்பு அதிகாரியிடம் பாதிக்கப்பட்ட நபர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் அசமந்த போக்காக பதிலளித்துள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகள் அண்மை காலமாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இவ்வாறான செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறக்கூடாது என்றும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் முறையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா பிரதேசத்தில் நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையான நீண்டகால நில மீட்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக நேற்று காலை 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிண்ணியா குரங்குபாச்சான் இரட்டைக்குளம் பகுதியில் வைத்து இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் இதுகுறித்து கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். 30 மாடுகள் வாழ்வெட்டிற்கு இலக்காகியுள்ளன. 12 மாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 4 மாடுகளை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வெட்டிற்கு இலக்கான மாடுகள் கால்நடைகள் பராமரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 3 தசாப்தங்களுக்கு மேலாக கிண்ணியா பிரதேச கால்நடை விவசாயிகளுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையிலான நிலமீட்பு போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் 2876 ஹெக்டேர் நிலம் மேய்ச்சல் தரைக்குரியது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பானது கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையின்றி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்த கிண்ணியா கால்நடை விவசாயிகளுக்கு வாழ்வில் விடிவை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த தீர்ப்பை தொடர்ந்து கிண்ணியா மற்றும் குறிஞ்சாக்கேணி கமநல சேவை நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் தங்களுக்குரிய விவசாய நிலங்களில் பயிர் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து விவசாயம் செய்ய அனுமதிக்குமாறு கோரி தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கிணங்க நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த பகுதிக்குள் விவசாயிகளை வேளாண்மை செய்ய அனுமதிக்க வேண்டாம் என்று கமநல சேவை திணைக்களங்களுக்கு கிண்ணியா பிரதேச செயலாளரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. உலகச் செய்திகள். ஹங்கேரிக்கு செல்லும் வழியில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தங்கள் நாட்டு வான்வெளி வழியாக பறந்தால் கைது செய்யப்படுவார் என்று போலந்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் ஹங்கேரியில் நடைபெறும் உச்சிமாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் பங்கேற்க உள்ளார். அப்போது இரு நாட்டு தலைவர்களும் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து முக்கிய பேச்சு நடத்த உள்ளனர். இந்த சூழலில் ஹங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டிற்காக தனது வான்வழி வழியாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் பயணிக்க கூடாது என்று போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து போலந்து வெளியுறவு அமைச்சர் ரடுஸ்லாவ் சிகோர்ஸ்கி கூறியதாவது, ஹங்கேரிக்கு செல்லும் வழியில் புடின் எமது வான்வழியை பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினால் சர்வதேச கைது பிடியாணையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவர் கைது செய்யப்படுவார். இந்த உச்சிமாநாடு நடைபெற வேண்டுமானால் விமானம் வேறு பாதையை பயன்படுத்தும் என்று நம்புகிறோம். உக்ரைனில் ரஷ்யா தொடர்ந்தும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. போலந்து வான்வழியில் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய ட்ரோன்களை அந்நாட்டு ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவில் நிரந்தர வதிவிட விண்ணப்பதாரர்களுக்கு அறிமுகமாகும் புதிய வசதி. ஆசன முன்பதிவு செய்த பயணிகளை நடுவீதியில் விட்டு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை. கிண்ணியாவில் மேய்ச்சல் தரைக்கான தகராறில் 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்கு. புடினுக்கு வெளிநாடொன்று விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை, மீறினால் கைது.